ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கூலும்ஸ் லா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த டாபிக் இருக்குது. ஓகே, வீடியோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். சரி, இந்த கூலும்ஸ் லா, கூலும்ஸ்ன்ற ஒருத்தர் ஒரு லாவை சொன்னார். என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியான, ரொம்ப சிம்பிளான ஒரு லா தான். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். நல்லா பாருங்கள், ஃபோர்ஸ் அதாவது என்ன ஃபோர்ஸ்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் directly proportional to Q1 Q2 directly proportional to product of magnitude of 2 point charges. magnitude நம்ம போட்டுக்கலாம். directly proportional to product of magnitude of 2 point charges and inversely proportional to square of the distance between them. inversely proportional அப்படின்னா ஒன்றும் இல்லை, 1/r, அதாவது டிஸ்டன்ஸ்ன்றது r. inversely proportional to square of the distance between them. ஓகே, இதுதான் அவர் சொன்ன விஷயம். என்ன அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ரெண்டு சார்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போது எனக்கு வந்து இங்கே வரைகிறேன், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அதே மாதிரி இதுவும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு இருக்குது. நல்லா பார்த்துங்க, ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜ். சார் பாசிட்டிவ் தான் இருக்கணுமா? இல்லைங்க, நெகட்டிவும் வைக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் பாசிட்டிவ். ஓகே, இப்போது இது ரெண்டுத்துக்கும் அட்ராக்ஷன் நடக்குமா ரிப்பல்ஷன் நடக்குமா நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது, நம்ம பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். கண்டிப்பாக இது ரெண்டுத்துக்குமே ரிப்பல்ஷன் அப்படின்றது நடக்கும். இப்போது இந்த சார்ஜ் இது மேலே ரிப்பல்ஷன் கொடுத்தது அப்படின்னா இது இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், விச் மீன்ஸ் ஃபோர்ஸ் தான், வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு எதுனா பேர் வச்சுக்கோமா, Q1 Q2. இந்த Q1ன்ற இந்த சார்ஜ் எனக்கு Q2ன்ற இந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பல்ஷன் நடக்கும், இது நமக்கு தெரியும். ஓகே, அது இந்த டைரெக்ஷனில் இருக்கும். சப்போஸ் எனக்கு Q2ன்ற இந்த சார்ஜ் Q1 மேலே கொடுத்தது அப்படின்னாலோ எனக்கு இது இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும், இதுவும் நமக்கு தெரியும். ஆமாம் தானேங்க, ரிப்பல்ஸ்னால் ஒன்றுத்துக்கு ஒன்று விளக்குறது தான். மேக்னெட்டோட சேம் ப்ராப்பர்ட்டி தான். மேக்னெட்டை சேம் ஃபேஸில் வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக ரிப்பல்ஷன் நடக்கும். வேறு சைடு நீங்கள் வச்சிங்கன்னா தான் அட்ராக்ட் ஆகும். அதே கான்செப்ட், சேம் சார்ஜஸ் ரிப்பல்ஷன் ஆகும். ஓகே, இது நமக்கு தெரியும். இப்போது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக எனக்கு ஆர். எனக்கு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஆறுன்னு தான் வச்சுக்கணுன்றது இவர் சொன்னது தான், கூலம்ஸ்ன்றவர் சொன்ன விஷயந்தான். எனக்கு இதுலேருந்து இது ஆர், எனக்கு இதுலேருந்து இது ஆர். ஓகே, இப்போது நான் டைரெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது எதனாவது ஒரு சார்ஜோட டைரெக்ஷன் நான் எடுத்துக்கலாம். ஒன்று இந்த டைரெக்ஷன் எடுத்துக்கலாம், இல்லைனா இது எடுத்துக்கலாம். நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கோமே. இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இன்னும் இவர் சொன்ன விஷயத்தை பார்த்தீங்க பாருங்கள், அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 2 point charges, அதாவது மேக்னிடியூட் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 point charges. இதுவும் 2 point charge. பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னாலே எப்போவுமே பாசிட்டிவ் தாங்க, அதனால தான் பாசிட்டிவ்ன்ற விஷயத்தை நம்ம எடுத்துருக்கோம். இப்போது 2 point charges, எனக்கு இதோட டிஸ்டன்ஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இது டிஸ்டன்ஸ் ஆர்ன்றது. சரி, இப்போது இந்த கேல்குலேஷனுக்கு நம்ம வருவோம். இப்போது இந்த ஃபோர்ஸ், அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இவரை தூக்கணும் அப்படின்னா வேற ஒருத்தர் உள்ளே வருவார், அவர் தான் கேன்றவர்
யார் அப்படின்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 பாயிண்ட் சார்ஜஸ் Q1 Q2 1 இன்ட்டு Q1 Q2 அதே தான் வரும்ல. ஸோ அப்போ அதை நான் அப்படியே எழுதிட்டேன்ல. அதனால் கீழே டினாமினேட்டரில் எனக்கு R² இருக்குது, நான் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இவ்வளோ தான். F ஈக்குவல் டு K Q1 Q2 பை R². ரைட்டு. இங்கே ஏதோ ஒரு விஷயம் வரும், இங்கே ஏதோ ஒரு விஷயம் வரும். அதுதான் இப்போ என்னன்னு பார்க்க போகிறோம். என்ன வரும் அப்படின்னா, எனக்கு ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டர். கரெக்டாக வெக்டர் நான் போட்டுக்கிட்டேன். சரி, ஃபோர்ஸ் நல்லா பாருங்கள். ஃபோர்ஸ் எனக்கு ஃபஸ்ட்டு சார்ஜ், இது செகண்ட் சார்ஜ், இது ஃபஸ்ட்டு சார்ஜ், இது செகண்ட் சார்ஜ். எனக்கு ஃபஸ்ட்டு சார்ஜு செகண்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ தானே எனக்கு இந்த டைரெக்ஷனில் நகரும் இல்லையா? ஃபஸ்ட்டு சார்ஜு செகண்ட் சார்ஜில் எனக்கு ஃபோர்ஸ் கொடுக்குது. ஓகே, அப்படி கொடுத்ததை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் ஃபோர்ஸ், கொடுக்கப்பட்ட ஃபோர்ஸ். எது? இந்த சார்ஜ் எனக்கு இதில் கொடுக்குது. இப்போ யார் வாங்குறா? 2 தானே வாங்குறாரு. அப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். F21 யார் கொடுக்குறா அப்படின்றத ரெண்டாவது எழுதணும். அதாவது இப்படிங்க, F21 அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜ் எனக்கு செகண்ட் சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது அப்படின்றத இப்படி எழுதணும். இப்படி தான் எழுதணும். இங்கே என்ன வரும் அப்படின்னா, R³ அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஒன்றும் இல்லை, இது என்ன சார் அப்படின்னா, இது வந்து R². இப்போ கேன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொன்னேன். R°ன்றது யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் இதோட வேல்யூ எப்பயுமே 1 தான், வெறும் 1 தான். இது என்ன சார் சொல்லுது அப்படின்னா, டைரக்ஷன், எந்த டைரக்ஷனில் போகுது அப்படின்றத சொல்லுது. பாருங்கள், எனக்கு 1 2ல் ஃபோர்ஸ் கொடுக்குது, 1 எனக்கு 2ல் ஃபோர்ஸ் கொடுக்குது. நான் 1 2ல் ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு எழுதியாச்சு. 1 2ல் ஃபோர்ஸ் கொடுக்குது. டைரக்ஷன் எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா, R³ எழுதுறேனே, R², இதுதான் எனக்கு டைரக்ஷன். ஓகே, எனக்கு எப்படி இருக்குது இதோட, எனக்கு இது தானே இது மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. இந்த டைரக்ஷன் தானே, கரெக்டு தானே. இதிலேருந்து எனக்கு இந்த சார்ஜ் இது மேலே எனக்கு இப்படி ஃபோர்ஸ் கொடுக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ டைரக்ஷன் எனக்கு இப்படி இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சார்ஜ் எனக்கு செகண்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. அதை அப்படியே எழுதிடலாம். ஃபஸ்ட்டு சார்ஜ் செகண்ட் சார்ஜில் எனக்கு ஃபோர்ஸ் கொடுக்குது. அப்போ அதை இங்கேயே ஃபஸ்ட்டு சார்ஜு செகண்ட் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. டைரெக்டாக எழுதிட்டேன். டைரக்ஷன் டைரக்ட், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டாக நான் எழுதிட்டேன். சரி, இப்போ இதுதான் இப்போ இங்கே எழுதியிருக்கோமே, F21 யார் வாங்குறவர், அவர் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகே, 21 ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபோர்ஸை கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா கூட பாருங்க, 1வது சார்ஜ் எனக்கு 2வது சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கொடுக்குது. இதை நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா இதோட ஆப்போசிட் தான் இங்கே இருக்கும். பாருங்கள், 21 அப்படின்னா 12 அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை டைரக்ஷன் டைரக்ட் அப்படின்னும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை கன்ஃபியூஷன் வராமல் இருக்கணும்ல, அதனால சொல்கிறேன். ஓகேங்க, இப்போ இதுதான், இவ்வளோ தாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. இதுக்கு மேலே தெளிவாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது கேன்றவங்கள நம்ம சொல்லுவோமே, இவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும். கண்டிப்பாக கான்ஸ்டன்ட்னா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கணும்ல. அதுதான் எனக்கு 1/4πε0. சரி, பையோட வேல்யூ தெரியும், ε0 நமக்கு தெரியாது. அதுக்கும் நம்ம புக்கில் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதை சொல்லிடலாம். இதோட டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்னா, இதோட டோட்டல் கேயோட டோட்டல் வேல்யூ 9 × 10⁻⁹ நியூட்டன் மீட்டர். எப்படி வேணாலும் எழுதலாம். மீட்டர் கூலும் ஸ்கொயர், ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் வரும். ஏன்னா நியூட்டன்றது ஃபோர்ஸோட யூனிட். மீட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு சப்போஸ் டிஸ்டன்ஸ் 1 மீட்டராக இருந்தோம், எனக்கு ஃபோர்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ்ன்றது 6 இல்லை, எனக்கு 1 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் 1 கூலும்
அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு கேயோட வேல்யூன்றது இதுதான் 9 × 10⁻9. சப்ஸ்டியூட் கூட பண்ணி பாருங்களேன் ஆன்சரில். இங்கே பாருங்கள், எனக்கு 1/4πε0 வேல்யூ வந்து கேன்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த கேன்றது என்ன, 9 × 10⁻9 எனக்கு ஃபோர்ஸ் இல்லையா, அதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2 பாயிண்ட் சார்ஜஸோட வேல்யூ நான் சொல்லிட்டேன். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஃபோர்ஸும் எனக்கு 1 × 1 தான், டிஸ்டன்ஸும் 1² தான். அப்போது 1 × 1 × 1 தான். அப்போ இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு இதே ஆன்சர் தான் ரிப்பீட் ஆகும். 9 × 10⁻9 கீழே வந்து 1² இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு இது தாங்க ஆன்சர். இப்போ அதை மேக்னிடியூட் போகிறதா மேக்னிடியூட் போட்டுல. மேக்னிடியூட் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க, லென்த்து தாங்க, வேறு எதுவும் இல்லை. மேக்னிடியூட் அப்படின்னா லென்த்தை சொல்கிறது தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரைட்டு. இதுக்கப்புறம் நான் இதில் ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். என்ன, ε0. இந்த ε0 இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சார் பெர்மிட்டிவிட்டினா என்ன சார்? ஒன்றும் இல்லை, இதை வந்து மீடியம், என்ன மீடியம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த மீடியமில் ஏதாச்சும் இன்ட்ரப்ட் எனக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெர்மிட்டிவிட்டி. இதுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது, கான்ஸ்டன்ட் வேல்யூ எப்சிலான்னு சொல்லுவோம். அதாவது ε0 will be equal to 8.85 into 10⁻−12 Newton per -1 meter per -2 கூலும் ஸ்கொயர். இதுதான் ε0ஓட வேல்யூ. பெர்மிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், ஓகேங்களா? அதாவது பெர்மிட்டிவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒன்றுமே கிடையாதுங்க. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா இங்கே எழுதுகிறேன், ε0 ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இல்லை, ஆர்ன்றது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, ε/ε0 அதுதான் ரிலேட்டிவ். என்னென்னா இது பெர்மிட்டிவிட்டி, இது வேக்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் எனக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோட வேல்யூ எப்பயுமே எனக்கு 1 தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து எப்பயுமே எனக்கு 1 தான். ஃபார் என்னது, ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்யூம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு மீடியம் இருந்தது, இது சார் ஃப்ரீ ஸ்பேஸ் வேக்யூம் சார். அதாவது பெர்மிட்டிவிட்டின்றது நல்லா கேட்டுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போது இந்த 2 சார்ஜஸ் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா தருதா? இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்று ஏர் இருக்கலாம், இல்லை வேக்யூமாக இருக்கலாம். இல்லை இது ரெண்டுத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு நான் நடுவில் வேறு ஏதாவது சப்ஸ்டன்ஸ் வச்சேன் அப்படின்னா அதுவாக கூட இருக்குது. அதுதான் பெர்மிட்டிவிட்டி. எதுனா அப்போஸ் பண்ணுறதுக்கு இருக்கா இல்லையா, இது கொடுக்குற ஃபோர்ஸ் எனக்கு ஃபுல்லாகவே போயிடுதா, எனக்கு 1 கூலும் ஃபோர்ஸுவே எனக்கு ஃபுல்லாக இங்கே அப்ளை ஆகிடுதா, இல்லை அதை விட அதிகமாக போகுதா, இல்லை கம்மியாக போகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த பெர்மிட்டிவிட்டி, வேறு எதுவுமே கிடையாது. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் அதுதான், பெர்மிட்டிவிட்டி டிவைடட் பை ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுத்தோட வேல்யூ, இதோட ரேஷியோ எனக்கு எப்பயுமே 1 தான், ஓகேங்களா? ஓகே, அப்போது வேறு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எனக்கு உள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ எனக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கிரேட்டர் தென் 1 இருக்கும். எனி அதர் மீடியம் கொடுத்துருப்பான் புக்கில், எனி அதர் மீடியம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக கொடுத்துருப்பான், அவ்வளோதான். இதுதான் கூலும்ஸ் சொன்ன விஷயம். லா என்ன, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ், அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மேக்னிடியூட் ஆஃப் product of 2 point charges and inversely proportional to square of the distance between them. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஸ்டேட்மெண்ட்டே சொல்லிடலாங்க. இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணும்னா எனக்கு கேன்றவர் உள்ளே வருவார், கேக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, 1/4πε0, ε0க்கும் ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது, அதுதான் பெர்மிட்டிவிட்டி, ஓகேங்களா? பெர்மிட்டிவிட்டின்றது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எதுனா இன்ட்ரப்ட் அது இருக்கக்கூடிய மீடியம் ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிளாக இன்ட்ரப்ட் ஏதாவது பண்ணுதா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த பெர்மிட்டிவிட்டி. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டினாலும் சேம் தான், சரிங்களா? அதோட வேல்யூ எப்பயுமே ஈக்குவல் டு 1. எனக்கு வேறு ஏதாவது ஒரு மீடியம் இருந்தது அப்படின்னா
கிரேட்டர் தென் 1 இருக்கும். இது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ. இவ்வளோ தான் இந்த கூலும்ஸ் லா. இது முக்கியமான 3 மார்க் கொஸ்டின்ங்க. கூலும்ஸ் லா லாஸ்ட் டைமே கேட்டால் முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஸ்டின். லாஸ்ட் இயர் 2022 மார்ச் மந்த் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் அதான் போர்டு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு 5 மார்க்கே இதுவும் ஸ்டேட்மெண்ட்டும் இதுவும் தான் கேட்டிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா நார்மலாக கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் கூலும்ஸ் ஃபோர்ஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான். இதுவும் ஒரு முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான ஒரு 3 மார்க் கொஸ்டின். இது ஒரு 3 மார்க், இது ஒரு 3 மார்க்குங்க. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், நிறைய 11th நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். 2 masses இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். கிராவிடேஷனல் 2 masses இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலே. இப்போ கூலும்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லும்போது 2 charges கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். நமக்கு தெரியுமே, ஒன்று பாசிட்டிவாக இருக்கலாம், எது நெகட்டிவ், அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ். அது அந்த சார்ஜஸை பொறுத்து இருக்கும். இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜி தெரியும், 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கேஜி பெர் -2. அதே மாதிரி கூலும்ஸ் கான்ஸ்டன்ட் அதுவும் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. கேன்றது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அதுதான் நமக்கு கூலும் கான்ஸ்டன்ட்டும். ஸோ அதுதான் இது 9 × 10⁻9 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் சி ஸ்கொயர், அதாவது கூலும் ஸ்கொயர். இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம், அது டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மீடியம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். இதுக்கு மீடியம் தேவையில்லை. டிபெண்ட்ஸ் ஆன் மீடியம் இப்போ தான் சொன்னேன். என்ன மீடியம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பெர்மிட்டிவிட்டி தான் அந்த மீடியம் அது ஏதாவது அப்போஸ் பண்ணுதா அப்படின்றத சொல்கிறது. அது டிபெண்ட்ஸ் ஆன் த மீடியம், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.